மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் மூலமாக தேவன் தாமே இந்த நாளிலும் கூட ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரியானவள் மிக பெரிய ஒரு தேவையில் இருக்கிறார். Her need was so great. 12 years of suffering. 12 ஆண்டுகள் இவளுடைய பாடானது காணப்பட்டது. She spent all her money so that she could be cured of her disease. அவளுடைய வியாதியிலிருந்து குணமடையும்படியாக எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். But still she was a defiled lady. The disease of such that she was a defiled one. அவளுடைய வியாதி எவ்விதமாக இருந்தது என்று சொன்னால், அவள் தீட்டுப்பட்டவளாய் காணப்படுகிறவளாகவே காணப்பட்டாள். 12 years, no help from any human being. 12 ஆண்டுகள் மனிதனிடத்திலிருந்து எந்த உதவியும் இல்லை. Absolutely helpless, முற்றிலுமாக உதவியற்றவளாகவே காணப்பட்டாள். But it is amazing to see that she had faith and perseverance. அவளுடைய வாழ்க்கையில இதன் மத்தியிலும் அவள் விசுவாசத்தை கொண்டிருந்தாள். விசுவாசத்தின் விடாமுயற்சியை கொண்டிருந்தாள். She didn't lose hope. நம்பிக்கை அவள் இழந்து விடவில்லை. When the time came that she heard that Jesus was coming to that place, இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வருகிறார் என்பதை குறித்து அறிந்திருந்த பொழுது, her faith was quickened. அவளுடைய விசுவாசமானது அங்கு உயிர்ப்பிக்கப்பட்டது. She understood that her only hope was Jesus, to reach Jesus. அவளுடைய ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை சென்றடைவது மாத்திரம் என்பதாக அவள் அறிந்திருந்தாள். She believed that a touch of Jesus will make her whole. இயேசு கிறிஸ்துவை தொடுவது, அவருடைய அந்த விளிம்பை, அவருடைய உடையை விளிம்பை தொடுவது அவளுக்கு போதும் என்ற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையில இருந்தாள். She believed that will make her whole. அவள் முழுமையாக சுகமடைந்து விட முடியும் என்பதாக நினைத்தாள். But when the situation came, சூழ்நிலை வந்த பொழுது, Jesus was proceeding for a very important healing. ஒரு சுகமடைத்தலுக்காக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். He was rushing up and hurrying. அவர் அவ்விதமாக அங்கு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். It was a time of popularity of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் புகழ் எங்கும் நிலைநாட்டப்பட்டிருந்த காலம். The crowd was immense. கூட்டமானது நிறையாக இருந்தது. Lot of men around Jesus were there. அநேக மான்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி அங்கே காணப்பட்டார்கள். Because of the disease, she was a defiled lady also. அவள் அந்த வியாதி நிமித்தமாக அவள் தாமே தீட்டுப்பட்டவளாய் காணப்பட்டாள். It was terrible even that one. அவளுக்கு அது மிக கொடுமையாக காணப்பட்டது. The Bible describes as the fountain of her blood. அங்கு அவள் தாமே அந்த இரத்தமானது ஊற்றை போல அங்கே போய் கொண்டிருந்தது. That she didn't lose hope. அவள் அவ்விதமாக நம்பிக்கை இழந்து விடவில்லை. She was pushing ahead. அவள் முன்னேக்கி போய் கொண்டிருக்கிறாள். At last she could extend her hand to touch the garment of Jesus. கடைசியா அவள் தாமே தன்னுடைய கரத்தை நீட்டி இயேசு கிறிஸ்துவின் அந்த உடையை தொடுகிறதை பார்க்கிறோம். What happened? என்ன நடந்தது? 29th verse, 29-30 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 29 and 30. உடனே அவளுடைய I will read it 28 onwards, 28வது வசனத்திலிருந்து, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள்.
உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனத்து கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். She extended her hand and touched. 29th verse says, and straight away the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of that plague. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். Dear people, at last the Lord Jesus said to her, கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் சொன்னாள். She was trying to hide herself, தன்னைத்தானே மறைத்துக் கொள்ள விரும்பினாள். But when the Lord Jesus was asked of the person who touched his garment, தன்னுடைய உடையை தொட்ட நபர் யார் என்று இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது, Bible says they fell down before Jesus and told all things. 13:33 தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். She told everything. She didn't hide anything. அவள் எதையுமே மறைக்கவில்லை. It was a horrible disease. ஒரு பயங்கரமான வியாதி. Probably everybody would have been astonished. எல்லாருமாக அந்த இடத்துல அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூடும். But with fear and trembling she was expressing all of her difficulties. அவளுடைய எல்லா விதமான கஷ்டங்களை பயத்தோடு நடுக்கத்தோடு தெரிவிக்கிறாள். But Jesus was sympathetic with her. ஆனால் இயேசு அவளை பார்த்து மன உருக்கத்தோடு கூட பேசுகிறார். 34th verse 34வது வசனத்தில் அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். And he said unto her, daughter, thy faith hath made thee whole. Go in peace and be whole of thy plague. Go in peace, O my daughter. What a faith and persistence that we could see in this lady. இந்த பெண்ணில் எவ்விதமான விசுவாசமும் விடாமுயற்சியும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். What an end to all the sufferings of 12 years. Such an awful disease. அவ்வளோ ஒரு பயங்கரமான வியாதி, 12 ஆண்டுகள். All of a sudden, instantaneously she was healed. உடனடியாக அவள் அவிதமாக சுகமடைந்து காணப்பட்டாள். She understood what she was and the suffering that she was passing through. அவள் யார் என்பதையும் அவள் கடந்து போன அந்த பாடை குறித்து அவள் அறிந்திருந்தாள். Dear people, do you know who you are? நீ யார் என்பதை அறிந்திருக்கிறாயா? This lady really felt the need of her, and the only person that who could really extend the healing to her body was the Lord Jesus Christ. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட அந்த வியாதியை அறிந்திருந்தாள். தன்னுடைய வாழ்க்கையில அதை சுகமாக்கக்கூடிய ஒரே ஒரு நபரான இயேசு கிறிஸ்துவை அவள் அறிந்திருந்தாள். She was not only healed of her sickness, அவளுடைய சரீரத்தில் சுகமடைந்தது மாத்திரமல்ல, she was healed of her soul when she went from the crowd. அந்த கூட்டத்தில் இருந்து திரும்பி போகும் பொழுது அவளுடைய ஆத்துமாவிலும் கூட அவள் சுகமடைந்தவளாய் திரும்பி போனாள். She understood that she was defiled by the disease. அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி நிமித்தமாக தீட்டுப்பட்டதை உணர்ந்திருந்தார்.
Dear people, do you know that you are defiled by your sinful nature? உன்னுடைய பாவ சுபாவத்தினால நீ ஒரு தீட்டுப்பட்ட நபர் என்பதை அறிந்திருக்கிறாயா? Do you have a longing to be cleansed and made whole? நீ உன்னுடைய வாழ்க்கையில சுகமடைந்து பரிபூர்ணமாக அங்கு நிலைக்குள் வரும்படியாக நீ விரும்புகிறாயா? Do you have faith and persistence in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே அவிதமாக விசுவாசமும் தொடர்ச்சியான விடாமுயற்சி உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? Or else do you have a victorious Christian life? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையானது காணப்படுகிறதா? Do you have a life of peace and joy in the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை உன்னிடத்தில் உண்டா? Do you have a living relationship, personal relationship with the Lord Jesus Christ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள ஒரு தொடர்பானது இருக்கிறதா? How is your life today? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விதமாய் காணப்படுகிறது. 12 years of suffering was ended in her life. அவருடைய வாழ்க்கையில 12 ஆண்டுகள் பட்ட பாடுகள் நீங்கிவிட்டது. She was made whole. அவள் முழுமையாக்கப்பட்டாள். What a great and wonderful thing happened to her. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு உண்மையான காரியமானது நடைபெற்றது. I tell you and ask you this evening, dear friend, are you willing to be of that sort in your spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவிதமான ஒரு முழுமையான சுகத்தை பெற்று வாழ விரும்புகிறாயா? Would you like to have a living relationship with God? இந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு ஜீவனுள்ள தொடர்பு கொள்ளும்படியாக இந்த நாளில நீ விரும்புகிறாயா? Would you like to be a real witness for Jesus in this life? இந்த உலகத்தில் உண்மையான இயேசுவுக்கான ஒரு சாட்சியாக வாழும்படியாக விரும்புகிறாயா? Why many people could not see the real transformation in their life? ஏன் அநேக மக்கள் இந்த உலகத்தில் உண்மையான ஒரு மறுரூபமாக்குதலை உடைய வாழ்க்கையில விரும்புவதில்லை? A Christian is the one who is born again. ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறந்தவன். A Christian is a new creature. ஒரு கிறிஸ்தவன் ஒரு புது சிருஷ்டி. The Spirit of God dwells in him. பரிசுத்த ஆவியானவருக்குள் வாசம் பண்ணுகிறவராக. He has got a living relationship with a living God. ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தொடர்பை அவன் கொண்டவனாய் காணப்படுகிறான். The life of this lady was absolutely transformed. இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையானது முற்றுமாக மாற்றப்பட்டு விட்டது. Would you like to be changed? Likewise, உன்னுடைய வாழ்க்கையில் அவிதமாக நீ மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you have a longing that I should live as a real witness for Jesus? இயேசுவுக்காக ஒரு உண்மையான சாட்சியாய் நான் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உன்னிடத்தில் உண்டா? Do you have a longing that I should have a living relationship with God? ஆண்டவரிடத்தில் ஜீவனுள்ள தேவனோடு கொண்ட ஒரு தொடர்பு என்னுடைய வாழ்க்கையில வேண்டும். I would like to tell 6 reasons why people really could not see a real transformation in their spiritual life. மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான இந்த விதமான மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை ஏன் அவர்களால் காண முடியவில்லை? Why so many people profess to be Christians but their life is a failure? ஏன் அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு தோல்வி. Even this evening God wants to speak to you, dear friend. If you are a man or woman of failure, God is speaking to you this evening. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தோற்று போன ஒரு ஆணாக பெண்ணாக நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தாமே இன்றைக்கு பேசுகிறார். It is not I who speak, but it is God who is speaking to you. நான் பேசவில்லை, தேவன் தாமே பேசுகிறார். Why you could not see a transform a living life of Christ in your life? என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்துவின் வாழ்க்கை உன்னில் காணப்படவில்லை.
Why people could not testify of your truthfulness and of your witness? என்னுடைய வாழ்க்கையை குறித்து மக்கள் அவருடைய உண்மை தன்மையுடைய சாட்சியை குறித்து பேச முடியவில்லை? Why you don't have a real living relationship with God? தேவனோடு கூட கொண்டிருக்கிற உண்மையான ஜீவனுள்ள தொடர்புடைய வாழ்க்கை ஏன் இல்லை? I would like to tell you 6 reasons this evening. இந்த மாலையில் 6 காரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். Examine yourself. Are you in the category of the list? நான் சொல்லும்படியான இந்த பகுதிகளில் ஒருவேளை நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? This is the thing that hinders you, that you are not being transformed even after stating the professing as a Christian so many years back. உடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உடைய வாழ்க்கையில் அதனால மாற்றப்பட முடியாத ஒரு நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். First thing I will tell you, they are so much satisfied of their religion. அவர்கள் தாங்கள் வாழுகிற அந்த பக்தி மார்க்கத்தில் பக்தி நிலையில் அவர்கள் திருப்தியுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். They are so much satisfied as they are living. அவர்கள் வாழுகிற நிலையில் அவிதமாக திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Am I all right? நான் சரியா இருக்கிறேன். I am not too bad like this person or that person. இந்த நபரை குறித்தோ அல்லது அந்த நபரை போல நான் அவ்வளவு மோசமாக இல்லை. I have so many religious activities in my life. என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய நடைமுறைப்படுத்துகிற காரியங்கள். Even I preach, நான் பிரசங்கிக்கிறேன். I do a lot of ministry even. அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். My dear friend, you are so much satisfied of your religion. உன்னுடைய பக்தியை குறித்து மிகுந்த ஒரு திருப்தியாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Luke's Gospel 18th chapter we see a man of that kind. விதமான ஒரு மனிதனை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 11-12 வசனங்களில் The Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men are, extortioners, unjust, adulterers, or even as this publican. I fast twice in the week. I give tithes all that I possess. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். என் சம்பாத்தில் நான் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். My dear friend, you are satisfied with your rotten religion which never changes you or to revolutionize your spiritual life. உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றிருக்கிற ஒரு மத சம்பந்தமான நிலையானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடாத அந்த காரியத்தில் நீ திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You think that you are converted. நான் ரட்சிக்கப்பட்டேன் நினைத்திருக்கிறாய். You think that you will go to heaven. பரலோகம் போவேன் நினைத்து கொண்டிருக்கிறாய். You don't have a living relationship with God and you are a man of religion, not of Christ. உன்னுடைய வாழ்க்கையில வெறுமையான ஒரு பக்திக்குரிய மனிதரை போல மத சம்பந்தமான நிலை, ஆனால் கிறிஸ்துவோடு கூட உனக்கு ஜீவனுள்ள தொடர்பில்லை. Those people who don't have living relationship with God will hear the voice from Jesus saying, I knew not you. ஜீவனுள்ள தேவனோடு தொடர்பில்லாதவர்களுக்கு கிடைக்கிற பதில் என்னன்னா, ஜீவனுள்ள தொடர்பு இல்லைன்னா உன்னை நான் அறியேன். Does Jesus know you personally so that you have a real interaction with God, with Jesus every day in everything of your affairs? உடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு ஜீவனுள்ள தொடர்பு உடைய வாழ்க்கையில இருக்கிறதா? Is Jesus the closest person to you in the world?
than your wife, husband or your children. இந்த உலகத்தில் உன்னுடைய மனைவி, கணவன், உன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவே உனக்கு நெருக்கமான நபராக இருக்கிறாரா? Can you say that Jesus is, I am closer to Jesus? இயேசுவுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று உன்னால சொல்ல முடியுமா? Can you be honest in stating, I am very close to this Savior? இந்த ரட்சகருக்கு நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? Dear friend, you are really be deceived by your own religion, which never changed you. உன்னுடைய வாழ்க்கையில உன்னை மாற்றாத ஒரு பக்திக்குரிய ஒரு நிலையில் உன்னை தான் நீயே மாற்றிக் கொண்டிருக்கிறாய். Like this Pharisee, you tell, oh, I am not bad. இந்த பரிசேயனை போல நான் மோசமானவனாக இல்லை. Dear people, your religion is rotten unless it really revolutionizes your life, to changes your character, to changes your nature. உன்னுடைய சுபாவம், உன்னுடைய தன்மையை மாற்றாமல் இருந்தால் உன்னுடைய பக்தி ஒன்றும் அழுகி போன ஒன்று. இஸ் டெட் ரிலிஜன், செத்து போன ஒரு மதம். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? அவர்களால் என்ன பிரயோஜனம்? Probably, dear people, you may say, I am in a church where the gospel is being preached. சுவிசேஷம் பிரசங்கிக்கிற ஒரு சபையில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். Whatever may be the thing that you could state, thousands of reasons, unless the religion which you have changes you, unless the religion which you have transforms your nature and character and to make you to have a living relationship with this God, it is of no use. I challenge you this evening. இந்த மாலையில என்னை கொண்டிருக்கிற இந்த பக்தியானது உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே உன்னை மறுரூபமாக்கி மாற்றி உன்னுடைய குணங்கள், தன்மைகளை எல்லாம் மாற்றி ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையை உன்னில் உருவாக்கவில்லை என்றால் இந்த பக்தி மார்க்கம் உனக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. Probably you may say, I am a man who is going to a reformed church. ஒரு சீர்திருத்த சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். What is the use of the reformed church unless you are being transformed by the reformed truth which is being preached there? அந்த இடத்துல பிரசங்கிக்கிற சீர்திருத்த சத்தியம் உடைய வாழ்க்கையில் அவனை மாற்றவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் என்று நான் கேட்கிறேன். The second thing, இரண்டாவது காரியம், they don't understand the real spiritual need. Dear people, they don't understand the real spiritual inward need of their soul. அவருடைய ஆத்துமாவின் உண்மையான நிலையை அவருடைய வாழ்க்கையிலே விளங்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They have not been convicted by the Spirit of God in their real condition and not being really convicted that they should really be changed in their life. அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவையை உணர்த்துவித்து அவருடைய வாழ்க்கையில மாற்றப்படக்கூடிய காரியத்தை செய்யும்படியான நிலையில் அவருடைய வாழ்க்கையில இல்லை. They could not really understand their spiritual need. அவருடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. First thing, they are satisfied with their religion. அவர்களுடைய மதத்தினால் அவர்கள் திருப்தி அடைந்து போயிருக்கிறார்கள். Yes, it is nothing but the religion. இது மதம் மாத்திரமே. The second thing, they could not understand the real spiritual need of that soul. அவருடைய ஆத்துமாவை குறித்து அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிய. They could not understand that soul is not alive in having a real touch with this living God. அவருடைய ஆத்துமாவது உயிர்ப்பிக்கப்பட்டது ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு உண்மையான ஒரு நிலையுடைய வாழ்க்கையில இல்லை. They could not understand their own sinfulness. அவருடைய பாவ தன்மை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
When they failed, they could not be convicted and they could not really understand the need. அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அவருடைய உண்மையான நிலையை குறித்து அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They just brushed us aside, not even having a small dot of sadness for that. அவருடைய வாழ்க்கையில அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதை குறித்து ஒரு சிறிய துக்கமும் இல்லை. But Luke's Gospel 18th chapter 13th verse, லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் we see this publican. இந்த ஆயக்காரனை நாம் பார்க்கிறோம். And the publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God, be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். Here is the man who could really understand the spiritual need of him. அவனுடைய உண்மையான ஆவிக்குரிய தேவை அவர் இந்த ஒரு மனிதரை இங்கு நான் பார்க்கிறேன். Standing afar off, தூரத்தில் இருக்கிறான். He didn't feel that he was worthy to come closer to the altar. பலிபீடத்துக்கு பக்கமாக வருவதற்கு அவன் தகுதியானவனாக உணரவில்லை. Would not lift up his so much as his eyes. அவன் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் smote upon his breast, அவனுடைய மார்பிலை அடித்துக் கொள்ளுகிறான். The intensity of his conviction and the understanding of his need was really great. அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்ததையும் அவனுடைய வாழ்க்கையில மார்பில் அடித்துக் கொண்டு அவிதமாக வாழ்ந்ததையும் நிச்சயமாக பார்க்க முடிகிறது. Dear people, I am not telling you something, a story which can't really touch the brim of your soul. உன்னுடைய ஆத்துமாவின் விளிம்பை கூட தொடக்கூடாத ஒரு நிலையான காரியத்தை நான் உனக்கு சொல்லவில்லை. God, be merciful to me, a sinner. தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். He understood two things. He was a sinner. அவர் ஒரு பாவி. Unless the grace is extended to me, oh God, I will perish. ஆண்டவரே, கிருபை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நான் அழிந்து விடுவேன் ஐயா. Dear friend, you talk a lot about grace, but it's mere words. கிருபையை பற்றி அதிகமாக பேசுகிற வார்த்தைகள் தான் அது. You don't have an understanding what the grace is, truly heartfelt one. இருதயபூர்வமாய் உணர்ந்த கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து உன்னால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. You could not understand the salvation of your wicked soul was brought by the Savior on the cross by his painful suffering. உன்னுடைய ஆத்துமாவினுடைய மீட்பை ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இரட்சகர் சிலுவையில அனுபவத்தின் மூலமாக நான் பெற்றுக் கொண்டிருக்கிற மீட்பு என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. You talk about grace, but you don't know really the cost of it. கிருபையை பற்றி பேசுகிற ஆனால் அதனுடைய விலை மதிப்பை நீ உடைய வாழ்க்கையில் அறியவில்லை. Lord, have mercy upon me. பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. The third thing, why many people don't come for the real transformation in their lives, even though they say that they are converted and they are called Christian. ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றத்தை மறுரூபத்தை பார்க்க முடியவில்லை. The third thing, no hunger for God. தேவனுக்காக உண்மையான ஒரு வாஞ்சை என்பது இல்லைங்க அவங்களுக்குல. They are full of self. சுயத்தினால நிரம்பி இருக்கிறார்கள்.
They seek God to satisfy themselves, not seeking God as for God himself. ஆண்டவருக்காக அவரை தேடும்படியாக இல்லை. Oh dear people, you don't have a hunger for God. தேவனுக்காக உடைய வாழ்க்கையில வாஞ்சை இல்ல. You don't have a desire that you should satisfy him in your life. அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை உன்னிடத்தில் இல்ல. You don't have a hunger that your soul could really be satisfied by his fullness alone. அவருடைய நிறைவினால மாத்திரமே உன்னுடைய ஆத்துமா நிரப்பப்பட முடியும் என்பதான தாகம் இல்ல. You are a Pharisee and you seek God for your self motive. உன்னுடைய சுயநல குறிக்கோளுக்காக தேவனை தேடுகிறாய். You are a man of self and you want God to satisfy your selfishness. நீ சுயநலம் நிரம்பிய மனிதன், தேவனுடைய வாழ்க்கையினுடைய சுயநலத்தை நிரப்பும்படியாக விரும்புகிறாய். You don't have a real hunger for God. தேவனுக்காக உண்மையான ஒரு தாகம் என்பதனுடைய வாழ்க்கையில இல்ல. Psalm is Psalm 42, 1 and 2. சங்கீதம் 42, 1, 2 சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன். As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? Do you have a real hunger for God? தேவனுக்காக உண்மையான தாகம் உன்னிடத்தில் உண்டா? Dear people, you don't have, really speaking, உண்மையாலுமே இல்லை. That is why you are not being transformed. நீ மாற்றப்படவில்லை. If you are a person who hunger for God, you will be transformed into his likeness. அவருடைய சாயலில் நீ மாற்றப்படுவாய். Even Psalm 63, 1, சங்கீதம் 63, 1, O God, thou art my God, early will I seek thee. My soul thirsteth for thee, my flesh longeth for thee, in a dry and thirsty land where no water is. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானதுமை வாஞ்சிக்கிறது. Oh God, even my flesh long for thee. I tell you, dear friend, you don't have a real hunger for God. I honestly ask you, do you have a hunger for God? நான் நேர்மையா கேட்கிறேன், தேவனுக்காக நீ வாஞ்சிக்கிறையா? Is your heart is full of longings for God? தேவனுக்காக வாஞ்சிக்கிற அந்த ஒரு நிரம்பின இருதயத்தில உண்டா? Or do you seek God for something of benefits which you could receive from him? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ சில ஆதாயத்துக்காக உடைய வாழ்க்கையை காணப்படுகிறாயா? I'm afraid, dear friend, your religion is not the one which makes you to long for God. உன்னுடைய வெறுமையான மத பக்தி என்பது தேவனுக்காக வாஞ்சித்து கதறுகிற ஒன்றா இல்லை. Fourth thing, நான்காவது காரியம், you don't have a true fear of God. They don't have a true fear of God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையான தெய்வ பயம் உள்ளவர்கள் அல்ல. Why they are not being transformed? ஏன் அவர்கள் மறுரூபமாக்கப்படுவதில்லை? Because there is no true fear of God. உண்மையான தேவனுடைய பயம் என்பது அவருடைய வாழ்க்கையில் அல்ல. There is no honesty with God in their lives. அவர்கள் வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நேர்மையானவர்களாக இல்ல. It is not before any man. இந்த மனிதனுக்கு முன்பாக இல்ல. Before God, a person, if you are a real Christian, you will be honest with God.
தேவனுக்கு முன்பாக நீ நேர்மையாயிருப்பாய். Bible says John 4:24, யோவான் 4:24, God is a spirit and they that worship him must worship him in spirit and in truth. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். Oh, they should worship him in spirit and truth. Are you worshiping God with all its truthfulness? உண்மை தன்மையோடு நீ தேவனை தொழுது கொள்ளுகிறாயா? God says about these people, தேவன் விதமான மக்களை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். My dear friend, are you truly a person who is really who worship God with real, genuine faith? உண்மையான விசுவாசத்தோடு அவரை with truthfulness, உண்மை தன்மையோடு கூட. They pretend as they are right. நல்ல சரியாக இருப்பதை போல நடிக்கிறார்கள். But they don't. ஆனா உண்மையா இல்லை. God is asking a question. தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. Luke's Gospel 6:46, லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? And why call ye me Lord, Lord, and do not the things which I say? You call me Lord, Lord. ஆண்டவரே ஆண்டவரே, you are the one who rules me, rule me. நீரே என்னை ஆட்சி செய்கிறவர். Lord means coming under the lordship of Christ. ஆண்டவருடைய ஆளுகை, அவருடைய சகலத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிற காரியம். You call me Lord and Lord. நீ ஆண்டவர் ஆண்டவர் என்னை அழைக்கிறாய், ஆனாலும் கூட நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? Do you really have the fear of God in your life? உடைய வாழ்க்கையில தெய்வ பயம் உண்டா? When you come to his presence, Lord, this is my real situation. நீ ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது விதமாக நீ சொல்ல முடிகிறதா? How many times you pray as though God doesn't know anything about you? ஆண்டவரிடத்தில் நீ ஜெபம் பண்ற, ஆனா ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாதத போல நீ ஜெபம் பண்ற. You pray as though you are a very good Christian. ஒரு நல்ல கிறிஸ்தவனை போல நீ ஜெபிக்கிறாய். Not knowing that God knows everything of you. உன்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் என்பதை அறியாம நீ ஜெபம் பண்ற. இன்னும் கூட ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்றார், எசேக்கியேல் 33:31, எசேக்கியேல் 33:31 விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இது பயங்கரமானது. God's heart is being grieved. தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி என்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. And they came unto thee as the people cometh, and they sit before thee as my people. And they hear thy words, but they will not do them. For with their mouth they show much love, but their heart goeth after the covetousness. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். Oh, wonderful religion! அருமையான பக்தி. Your words are full of piety. உன்னுடைய வார்த்தையை பார்த்தா ரொம்ப பக்தி மார்க்கத்தில் நிறைந்த ஸ்திரியை போல ஆணை போல காணப்படுகிறார். You talk about God, தேவனை குறித்து பேசுகிறார். You talk about so many things of God, தேவனுடைய அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். But your heart is after covetousness. ஆனா உன்னுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருக்கிறது.
God sees your heart, dear friend. தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். Even this evening when you hear God's word, God is penetrating your heart. The Spirit of God knows every thought of yours. பரிசுத்த ஆவியானவர் அந்த மாலையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உடைய இருதயத்தின் ஒவ்வொரு நினைவையுமே அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். You are not honest with God. தேவனிடத்தில் நேர்மையா இல்லை. You are a dishonest person before God. தேவனுக்கு முன்பாக நீ நேர்மையற்றவர் நபர். You are a dishonest, cheating fellow. நீ நேர்மை இல்லாம ஆண்டவருக்கு முன்பாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். You call yourself a child of God but behave like a child of the devil. நீ ஆண்டுடைய பிள்ளை என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு கொத்த பிள்ளையாய் காணப்படுகிறாய். That is why your life is not being transformed. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை. You don't have victory over sin. பாவத்தின் மேலாக வெற்றி இல்லை. You don't have the peace and joy and the confidence and the faith in life even in difficult circumstances. கஷ்டமான நேரத்தில், துக்கமான கஷ்டமான நேரத்தில் உனக்கு அந்த விசுவாசம் இல்லை. Would you like to repent and say, Lord, I am a dishonest person? நீ மனம் திரும்பி ஆண்டவரே நான் நேர்மையற்ற நபர் என்று சொல்ல விரும்புகிறையா? Would you like to come to God with truth as you are? நீ இருக்கிறவனமாக தேவனிடத்தில் நீ வர விரும்புகிறையா? Are you willing for that? நீ ஆயத்தமா இருக்கிறையா? The fifth thing I would like to tell you is why you have no real transformation in your life. உடைய வாழ்க்கை உண்மையான மாற்றம் இல்லாத காரணம் என்னன்னா, no genuine and real repentance in your life. நீ நேர்மையான உண்மையான மனம் திரும்புடைய வாழ்க்கையில இல்லை. You pray, but you pray and say a word of repentance, but you repeat the same. மனம் திரும்புதல் உன் வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாய், ஆனா அதே தான் நீ செய்கிற. Your words are empty words which will never are really intended to change your life. உன்னுடைய மனம் திரும்பலின் வார்த்தைகள் வெறுமையான வார்த்தைகள், ஆனா உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவள் ஜெபிக்கப்படவில்லை. There is no real sadness of your sins. உன்னுடைய பாவத்தை குறித்து நீ உண்மையான வருத்தப்படவே இல்லைங்களே. You never feel sad for your sins and repent. நீ உண்மையா உன்னுடைய பாவத்தை குறித்து வருத்தத்தோடு நீ மனம் திரும்பல. Your repentance is not real. உன்னுடைய மனம் திரும்புதல் இல்ல. You pray so many times but you are not being changed because your repentance is not genuine. நீ அநேக சமயங்களை ஜெபிக்கிறாய், ஆனா நீ மாற்றப்படுறதே இல்லை. ஏன்னா உன்னுடைய மனம் திரும்புதல் உண்மையாகவே இல்லைங்க. The people of Israel, when they appeared to repent, but when they faced problem, the same old nature popped up. இஸ்ரவேல் மக்கள் கஷ்டம் வந்த போது மனம் திரும்பினார். ஐயோ ஆண்டவரே மன்னியும், Lord forgive us. But again when the troubles arose, பிரச்சனை வந்த பொழுது again they started grumbling. அங்கே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். The Lord was really battling with this terrible, wicked natured people. More than 6 lakhs. All through these 40 years. 40 வருடங்களாக இந்த பொல்லாத இருதயம் உள்ள இந்த மக்களோடு கூட தேவன் போராட வேண்டியதாக இருந்தது. He was so gracious with those people. But they people again and again repeatedly repenting and repeating the sin. மனம் திரும்பின காரியான பாவத்தை மறுபடியும் செய்தது. 40 வருஷமாக அவருடைய வாழ்க்கையில இதே தொடர்ச்சி தாங்க. I tell you dear friend, I don't know what is your age, I don't know how many years are you are repeating the sin of the people of Israel in your life.
இஸ்ரவேல் மக்களின் பாவத்தை உனக்கு என்ன வயசு எனக்கு தெரியாது, நீ எவ்வளவு காலமா தொடர்ந்து பின்பற்றி வாழுகிறாய் என்பது எனக்கு தெரியாது. But I tell you dear friend, all these 40 years God was bearing with them. 40 வருஷம் அவர்களோடு கூட பொறுமையாக இருந்து He killed them all, not allowing them to enter into Canaan. எல்லாரையும் கொன்று போட்டார், கானான்ல பிரவேசிக்க விடல. Only 2 people, only 2 people, 2 பேர் மட்டும், Joshua and Caleb. Dear people, you may journey the so-called Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிக்குள்ள வாழ்க்கையை நீ ஒருவேளை பல ஆண்டுகள் தொடரலாம். But unless your repentance is genuine and set right your life with God, I'm afraid that you may be one among the people of Israel. நாம் பயப்படுகிறதை இஸ்ரவேல் மக்களைப் போல ஒருவராக நீ மாறிவிடலாம். The 6th thing, 6வது காரியம் என்னன்னா, no real work of the Holy Spirit. ஒரு உண்மையான பரிசுத்த ஆவியின் செயல் அவர்களில் நடைபெறுவதில்லை. Some sort of touch of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய ஏதோ ஒரு தொடுதல் மாத்திரமே. Hebrews 6 chapter 4 to 6, எபிரேயர் 6வது அதிகாரம் 4 6 வசனங்கள் முடிய, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். Yes, they had some experience with the Spirit of God. ஆவியானவருடைய சில அனுபவங்கள், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டார்கள். Yes, there was some touch of change. They enjoyed the heavenly thing. பரலோகத்தின் காரியங்களை கூட அனுபவித்தார்கள். There was a touch of the Spirit, but it was not an inward, real touch of the Spirit of God of genuine repentance and salvation. ஒரு விதமான பரிசுத்த ஆவியின் தொடுதல், ஆனால் அவருடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு எதுவாக பரிசுத்த ஆவியானவர்கள் வந்து தங்கி தாபரிக்கிற காரியமாக அது இல்லை. தேவனுடைய நல்வாழ்த்தி இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசிவ they experience, but they deny it every day in their lives. ஆனால் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை மறுதலித்தார். Bible says it is impossible to renew such people. அவருடைய வாழ்க்கையை அவிதமாக மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். It means they had some sort of experience of the Spirit of God, but not a renewal. அவர்கள் ஒரு விதமான ஒரு ஆவிக்குரிய தொடுதலை, பரிசுத்த ஆவியின் தொடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் அல்ல. They are not born again. மறுபடியும் பிறக்கவில்லை. They were not made new creatures. புதிய சிருஷ்டியாக மாற்றப்படவில்லை. Their heart was not changed. அவருடைய இருதயம் மாற்றப்படவில்லை. The nature was not changed. அவருடைய சுபாவம் மாற்றப்படவில்லை. A Bible says, what about the situation? அவருடைய வாழ்க்கையை குறித்து என்ன? 8th verse, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயிருக்கிறது, சுற்றழிக்கப்படுவதே முடிவு. But that which beareth thorns and briars is rejected, and is nigh unto cursing, whose end is to be burned. அப்படின்னா என்னன்னா, it is difficult to lift them up to the standard of God's word. அவருடைய வார்த்தையின் அளவுகளில் அவர்களை உயர்த்துவது ரொம்ப கடினம். They will hear preaching of God's word regularly.
தேவனுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்பார்கள். They will attend the church. சபையில காணப்படுவார்கள். Even they may take part in the ministry. ஊழியங்களோட பங்கு பெறுவார்கள். But they will never understand their spiritual condition and seek God earnestly with true repentance. ஆனா உண்மையான விதத்தில் அவருடைய சொந்த ஆத்தும நிலையை உணர்ந்து தாழ்த்தி தேவனுடைய உண்மையான மனம் திரும்பலை தேட மாட்டார்கள். They will be stagnant as they are for so many years. அநேக ஆண்டுகள் அவர் இருக்கிறவனமாகவே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். But they will say that we are converted. ஆனா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are people of this church. இந்த சபையை சேர்ந்தவர்கள். I do ministry for God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். But dear people, I tell you, what is the use of all these things unless you are really a person who is sealed of the Holy Spirit, that you belong to Him with a new nature of heart and soul. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான மாற்றப்பட்ட ஒரு நிலையில் பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில உன்னை முத்திரையிட்டு உண்மையான மன மாற்றத்துக்குள் வராத நிலையினால என்ன பிரயோஜனம்? I am afraid that churches are filled with such kind of people, including many pastors today. ஒருவேளை சபைகளில் விதமான மக்கள் திரள் கூட்டமாய் ஏன் போரிலும் கூட இருக்கிறார்கள் என்பதாக நான் பயப்படுகிறேன். I'm afraid that so many people in the churches today are of this kind, including pastors too. நிறைய போரிலும் கூட விதமான மக்களாகவே சபையில திரள் கூட்டமாக இருக்கிறார்களோ நான் பயப்படுகிறேன். But there is one hope. ஆனா ஒரு நம்பிக்கை. 6th verse. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவளுமான காரியங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். We believe that the end is not of the end of the people of Israel. உங்களுடைய முடிவு இஸ்ரேல் மக்களைப் போல இருக்காது. But beloved, we are persuaded better things of you and things that accompany salvation. Though we thus speak, விதமாக சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்குரிய காரியங்களை தேவன் என்ன செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். If you really repent today, there is hope for you. நீ உண்மையா மனம் திரும்பினால் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. Repenting with a real spiritual understanding, God will surely have mercy on you. ஒரு உண்மையான ஆவிக்குரிய உணர்வோடு நீ மனம் திரும்பினால் தேவன் உன் பேரில் இரக்கமுள்ளவராக இருப்பார். If one man repents, the heavens will rejoice. ஒரு பாவி மனம் திரும்போது பரலோகத்தை சந்தோஷம் இருக்கும். Dear people, how about you this evening? அருமையான சோதனை, இந்த மாலையில் உன்னை பற்றி காரியம் என்ன? What category are you in? எந்த நிலையில் இருக்கிறாய்? Are you settled with your religion? உன்னுடைய மதத்தின் காரியங்களை குறித்து திருப்தியா இருக்கிறையா? Do you know your real spiritual need? உன்னுடைய உண்மையான ஆவிக்குரிய தேவையை நீ அறிந்திருக்கிறாயா? Do you have a hunger for God? தேவனுக்காக உண்மையான தாகம் கொண்ட நபராய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? God alone could satisfy you. தேவன் மாத்திரமே என்னை திருப்திப்படுத்த முடியும். Do you have a real honesty with God? Real fear with God, fear of God. நீ தேவனோடு கூட உண்மையான நேர்மையான நபரா இருக்கிறையா? Do you have the fear of God in your life? உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ளான உண்மையான பயம் இருக்கிறதா? When you repent, is your repentance is genuine or a fake? நீ உண்மையா மனம் திரும்புகிற தனம் திரும்புதல் என்பது உண்மையானதாக இருக்கிறதா இல்லது அது போலியாக இருக்கிறதா? Could you say that the Holy Spirit dwelling in me testifies that I am the child of God and I will live for Him? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்த்தி வைத்து அவருக்காக வாழுகிற வாஞ்சை இருக்கிறதா? Oh, let us look at the cross and the Savior with which has brought such a wonderful hope. ஒரு பெரிய உன்னதமான நம்பிக்கையை கொடுக்கும்படியான அந்த இரட்சகரை நோக்கி பார்ப்போம். Will you repent this very evening?
இந்த மாலையில நீ மனம் திரும்ப ஆயத்தமாயிருக்கிறாய். I am sure God has spoken to you. உடைய வாழ்க்கையில தேவனோடு கூட பேசியிருக்கிறார் நான் நம்புகிறேன். You understand that you are not a transformed person. நீ ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மனிதனாக இல்லை என்பதை அறிந்திருக்கிறாய். Your nature is changed. உடைய குணம் மாற்றப்படவில்லை. Many times even though you could understand that your nature is not changed, but you don't really understand why. அநேக சமயங்களுடைய சுபாவம் மாற்றப்படவில்லை என்பதை அறிந்திருக்கிறாய். ஆனா ஏன் என்பதை உன்னால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. But God now speaks to you. தேவன் இந்த மாலையில பேசுகிறார். Are you willing to understand the real spiritual need of yours? உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய தேவையை உணர முடிகிறதா? Would you like to be honest with God? தேவனோடு நேர்மையாக இருக்க நீ விரும்புகிறாயா? Would you like your repentance to be true to God? தேவனுக்கு முன்பாக உண்மையான மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கையை நீ விரும்புகிறாயா? Does the Holy Spirit of God dwelling in you guides you into all the truth of God? உன்னில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறாரா? Do you have the peace and joy of God in your life? உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்தோஷ சமாதானம் உண்டா? Do you have the faith to overcome obstacles? தடைகளை மேற்கொள்ளுகிற விசுவாசம் உன்னிடத்தில் உண்டா? Are you a person who is willing now to be really transformed in your life? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான மாற்றத்தை பெற விரும்புகிற நபராய் காணப்படுகிறாயா? If so, I tell you this evening, God is speaking to you. இந்த மாலையில தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். Will you repent? மனம் திரும்புவையா? அல்லது will you continue with a dead religion that has not changed your life and you are not a blessing? அல்லது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றாத ஒரு மரித்து போன பக்தி மார்க்கமுடைய வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? Dear friend, God says அவளை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். They will never continue for years. அநேக வருடங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. One day they will die. ஒரு நாள் மரிப்பார்கள். If you don't have a living relationship in this world, நீ ஒருவேளை இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு இல்லை என்றால், if God is not speaking to you and you are speaking to God as a personal savior and redeemer, ஒரு இரட்சகராக மீட்பராக ஆண்டவரிடத்தில் நீ பேசுகிறது உன்னிடத்தில் பேசுகிறதுமான காரியம் அல்ல என்றால், unless there is an intimate fellowship with God, நெருக்கமான ஒரு தொடர்பு இல்லை என்றால், God will say when you face God, தேவனை நீ சந்திக்கும் பொழுது, I knew not, friend, where are you from? நண்பனே, உன்னை நான் அறியேன். எங்கிருந்து வருகிறாய்? Where are you from? I really cry that that should not happen to any one of us. நம்முடைய வாழ்க்கையில யாருக்கும் அது நேரிடக்கூடாது. Let us repent and turn to God. மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்புவோம். Let's pray. கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மையான மாலை வேளைக்காக துதிக்கிறோம். ஒரு உண்மையான மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அநேகரில் இல்லை. ஏன் என்பதை இந்த நாளில பேசினீர். ஆவியானவரே பேசும். ஆவியானவரே நீர் பேசும். ஐயோ, ஒரு ஆத்துமா மனம் திரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். குணப்படாத இருதயமும் மாற்றப்படாத சுபாவம் எவ்வளவு காலம் எங்களுடைய வாழ்க்கையில தொடரும் என்று தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.